வணக்கம் நேர்களே. இன்னைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு கனடாவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது எக்கனாமியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக நம்மளோட இமிக்ரேஷன் மினிஸ்டர் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. அது என்னன்றது தான் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளம் நிறைய உலக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு கனடாவோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் மெயினாக இந்த கெனடிய வளத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஈரானை பொறுத்த வரைக்கும் உலகளாவியலில் நிறையா போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு கனடாவோட ரியாக்ஷன் என்ன, ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அதையும் தொடர்ந்து ஹெல்த் கனடா இப்போதைக்கு கோவிடோட சண்டே, அதாவது கோவிடை பற்றி நம்ம நிறையவே பேசிகிட்டு இருக்கிறோம். பட் கோவிடு இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு பார்க்க போனால் இதோட வேக்சினேஷனை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்குறது அப்படின்றது தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒமைக்ரான் ரொம்ப வீரியமாக பரவிட்டு இருந்த வேரியண்ட். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இதுக்கான வேக்சினேஷன் என்ன மாதிரி வருது அப்படின்றதையுமே நம்ம கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் இன்றைக்குமே மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரி இருக்குது இன்றைக்கி, அண்ட் நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கிறோம், அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய செய்திகள் நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்காக காத்துட்ருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போதைக்கு எக்கானமி ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஸ்பீடுக்கு ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ணுறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு தான் எல்லா செக்டர்லையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸாக இமிக்ரேஷன் மினிஸ்டர் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோர் தென் 20 hours அவங்க ஒரு வீக்கில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டெம்பரரி சேஞ்ச் கொண்டு வர போகிறோம். இது நவம்பர் 15லேருந்து, இந்த வருஷம் நவம்பர் 15லேருந்து 2023 எண்ட் வரைக்கும் இந்த சேஞ்சை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நிறைய விதமான நல்லது நடக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினால். அஃப்கோர்ஸ் நமக்கு ஒர்க்கர்ஸ் நிறைய செக்டர்ஸில் ஒர்க்கர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹையர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினை இது கொஞ்சம் குறைக்கும். அண்ட் அவங்களுக்கான ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்கும் இந்த ஸ்டடீஸில். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸுமே நாளைக்கு அவங்க ஒர்க் பர்மிட் எடுத்து வேலை பார்க்க போகும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இதை பற்றியான ப்ரெஸ் மீட்டில் இமிக்ரேஷன் மினிஸ்டர் ஷான் ஃப்ரேசர் என்ன சொன்னாங்க தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். For an important economic policy that's going to help address the labor shortage. International students are, in my view, enrich and contribute to Canada in so many different ways. They help diversify Canadian communities and schools. They help combat the demographic trend of our aging population and help grow our economy. Many are also part of our labor force who gain valuable Canadian work experience when they study and help businesses grow who are in search of talent. Across Canada, one of the top things I've heard over the last number of months when I talk to businesses or players in the Canadian economy is that you can't walk down any main street without seeing a help wanted sign in the window. We've had an extraordinary economic recovery from the depths of the COVID-19 pandemic. And what we've seen is that Canada has bounced back as strong as any economy in the world. We've seen GDP has bounced back well above pre-pandemic levels. We see that about 115% of the jobs that were lost during the pandemic have been recovered. And we have about the lowest rate of unemployment, not just since the beginning of the pandemic, but in Canada's history, since we started keeping track of those statistics more than half a century ago. Despite this economic success, we're still dealing with an economy that just a few months ago had nearly 1 million jobs that were available, and businesses have been trying to fill those jobs. That's why today I'm announcing that we're adding another important measure to help fight against Canada's widespread labour shortages, while also continuing to support international students. Beginning on November 15th until the end of 2023,
we're lifting the limit of 20 hours per week that eligible students are allowed to work off campus while studying. This means that more than 500,000 international students who are already here in Canada are going to be eligible to work more if they choose to do so. This change is going to help sustain Canada's post-pandemic growth and provide a boost to thousands of employers looking to add to their staff for the upcoming holiday season, particularly in sectors that are facing the most severe labor shortages. It's also going to give many post-secondary students a greater opportunity to support themselves, to gain work experience in Canada, and in many instances actually in their field of study as well. I want to share some details as well about some changes we're making to study permit extensions. This year, by the end of August, just to get a sense of what the volumes are that we're dealing with, we've processed more than 452,000 study permit applications. During the same period in 2021, which is actually the all-time record before this year, we processed 367,000 applications in the same period. It's clear that we're speeding up this processing, but we know that we can do even better as more international students set their sights on Canada as a top destination. So today we're also announcing a new pilot program that's going to help automate the processing of applications to extend study permits. The approval rate for study permit extensions is consistently very high. We're talking 96% this year, 97% last year. So it's an ideal group to pilot a new idea that will automate study permit extension applications. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து கெனடிய வளம். அண்ட் இதுக்கு முன்னாடி லோக்கலான ஒரு நியூஸ் பற்றி டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. இப்போ வந்து நமக்கு இப்போதைக்கு முனிசிபல் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷனாக தான் பார்க்கணும். டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மேயர் ஜான் டோரி அவர்கள் மீண்டும் எலெக்ட் ஆவாங்களா, இல்லை என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போது வந்து நம்ம கையில் இருக்குது, ஓட் போடணும். அண்ட் voting டேட் வந்து அஃப்கோர்ஸ் October 24th எலெக்ஷன் டே. பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முன்னாடியே ஓட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஓட்டிங் வந்து இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்னையிலேருந்து 14th வரைக்கும் அட்வான்ஸ் ஓட்டிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு எப்பயுமே அட்வான்ஸ் ஓட்டிங்கை விட இந்த வருஷம் 3 additional days கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாருமே ஓட் பண்ணுவோன்ற நம்பிக்கையில் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மெயில்-இன் ஓட்டிங்க்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் October 24th எலெக்ஷன் டே அன்றைக்கி தான் ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் 10 AM -8 PM வரைக்கும் உங்களோட ஓட்டிங் பூத் எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அங்கே போய் ஓட் பண்ணலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இதுக்கான ஓட்டிங் கார்டு வந்து வீடு வந்து சேர்ந்துருக்கணும் மெயில் மூலமாக. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மை ஓட் அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் வந்து இந்த உங்களோட எந்த இடத்துல நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஓட்டிங் கார்டு. இந்த வந்து மெயிலில் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். எங்கே ஓட் பண்ணலாம், உங்களோட ஓட்டிங் பூத், எலெக்ஷன் டே அண்ட் டைம் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் இதோட உங்களோட ஒரு ஃபோட்டோ ஐடியும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். ஃபோட்டோ ஐடி மட்டும் இல்லாமல் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுமே இந்த இடத்துல தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எலெக்ஷன் வந்து உங்களோட வார்டோட கவுன்சிலர் அண்ட் அஃப்கோர்ஸ் மேயர் 2 பேருமே நீங்கள் எலெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. இப்போது அட்வான்ஸ் போலிங் நடந்துகிட்டு இருக்குது இன்னையிலேருந்து 14th வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டே October 24 திங்கட்கிழமை காலையில் 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓட் பண்ணலாம்.
ஸோ இந்த செய்தியோட நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கெனேடிய வளம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கெனேடிய வளம் இந்த செக்மெண்ட்டில் வந்து கனடாவோட ரியாக்ஷன்ஸ் டு குளோபல் ஹேப்பனிங், இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அந்த வகையில் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஜாஸ்தி நம்ம கேட்டுட்ருக்கிறது ஈரானில் நடந்த ஒரு விஷயம். அண்ட் இதுக்கான குளோபல் அவேர்னஸ் அண்ட் குளோபல் லெவலில் இதுக்கான ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த வகையில் என்ன நடந்துச்சு ஈரானில் அப்படின்றது வந்து ஒரு குயிக்காக ரீகாப் பண்ணிடலாம். ஒரு பெண்மணி மஹ்சா அமினி அப்படின்றவங்க, இவங்க வந்து ஹிஜாப் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்துகிட்டு போன பட்சத்தில் அவங்க வந்து உயிரிழந்தாங்க. அண்ட் இதுக்கு ஈரானில் மட்டும் இல்லை, உலகளாவியில் எல்லா இடங்கள்லையுமே பயங்கரமான விமென் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதிக ஜாஸ்தியாக. அண்ட் கனடாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சிட்டிஸில் அவங்களோட எதிர்ப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே காமிச்சிட்ருக்குறாங்க. அண்ட் ஈரானில் மட்டுமே நிறைய பெண்மணிகள் வந்து ஹிஜாபை போட்டுக்க மறுக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட முடியை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய வகையான எதிர்ப்புகளை வந்து அவங்க காமிச்சிட்ருக்குறாங்க. இதுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு கண்ட்ரியுமே அவங்களோட ஆதரவு வந்து முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் கனடாவை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு செயல்பாடு வந்து ரொம்ப ஹியூமனிடேரியன் ரீசன்ஸில் வந்து ரொம்பவே கீழ்த்தனமானது, இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மீண்டும் ஈரானோட ஆல்மோஸ்ட் 10,000 மெம்பர்ஸ் ஆஃப் ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் லீடர்ஷிப், இதை சேர்ந்த 10,000 மெம்பர்ஸை எதிர்த்து கனடா வந்து அவங்களுக்கு வந்து கெனேடியன் டெரிட்டரி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து ஆக்சஸ் இல்லை அப்படின்னுட்டு லைஃப் டைம் டிக்ளரேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் கொடுக்கறதுக்கான ரீசன்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு ஹியூமனிடேரியன் ரீசன்ஸ் வந்து இது முன் வச்சே ஆகணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வார் கிரைம்ஸ், ஜெனோசைட், அதாவது பாஸ்னியா இல்லை ரவாண்டா இந்த மாதிரி இடங்களில் நடந்த ஜெனோசைட் அண்ட் வார் கிரைம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் சாங்ஷன் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் இதை பற்றி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்னும் விலாவரியாக இன்றைக்கான ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். Here in Canada, we will continue to use all our tools to amplify the message of hope and freedom coming from the brave women in Iran and all those who stand with them. Just like we will continue to stand with the families of Flight PS752 victims. This week marked the 1,000th day since the horrific downing of PS752. I spoke with families over the past few days, as I have many times over the past few years. I see their pain, their anger. Our government is relentless in the pursuit of justice for the families of the victims. Canada has some of the toughest measures on Iran of any country in the world. For years, we've been condemning Iran's support for terrorism and destabilizing behavior in the region, including by declaring it a state sponsor of terrorism. And just a few days ago, we announced new sanctions against 25 members of Iranian leadership and 9 entities. This list includes top military leadership like those of the IRGC, Quds Force, and intelligence agencies, those directly responsible for the brutality and crimes. Today, we are going much further. We're taking steps that will raise the bar internationally in holding Iran accountable. First, we will be pursuing a listing of the Iranian regime, including the IRGC leadership, under the most powerful provision of the Immigration and Refugee Protection Act. This is a measure that has only been used in the most serious circumstances against regimes conducting war crimes or genocide, like in Bosnia and Rwanda. This will make the top 50% of the IRGC leadership, the over 10,000
officers and senior members most responsible for this heinous state behaviour, inadmissible to Canada, denying them access to Canadian territory and opportunities. The designation of a regime is a permanent decision. This means that more than 10,000 members of the IRGC leadership, for example, will be inadmissible to Canada forever. This tool was unavailable to previous governments because only in 2017 did we expand Canada's sanction regime to include human rights. Third, we are expanding Canada's capacity to fight money laundering and illicit financial activity, as well as to crack down on foreign interference to protect Iranian Canadians and other communities in Canada. We will accelerate the work to ensure that our agencies have the resources necessary to do the job. Therefore, today, we're announcing $76 million to strengthen Canada's overall capacity to implement sanctions. This will ensure we can move more quickly to freeze and seize sanctioned individuals' assets, building on new authorities we introduced in just the last budget. It will also support the establishment of a new Sanctions Bureau in Global Affairs Canada and new capacity at the RCMP. In addition, we are enhancing our ministerial directive on financial transactions associated with the Republic of Iran. We will restrict financial transactions with Iran associated with the IRGC and the proxies that support them. The actions we have taken and are announcing today are some of the strongest measures anywhere against Iran. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வெல், இப்போது ஃபால் சீசனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய பேரண்ட்ஸோட பெரிய வரி வந்து அஃப்கோர்ஸ் குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் வந்து கோல்ட் ஃபீவர் சீசன், ஃப்ளூ சீசன். அதனால அண்ட் பிள்ளைங்க மீண்டும் சம்மருக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய கோல்டு வைரஸஸ் அஃப்கோர்ஸ் வீட்டுக்கு வரும் அண்ட் பிள்ளைகள் வந்து நிறையா கோல்ட் சிம்டம்ஸோடு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு சில்ட்ரன்ஸ் டைனனால் அண்ட் ஆட்வில் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். பட் இந்த சீசன் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கான ஷார்ட்டேஜ், அதாவது டைனனால், சில்ட்ரன்ஸ் டைனனால் அண்ட் ஆட்வில் வந்து பயங்கரமான ஷார்ட்டேஜில் கனடாவை பொறுத்த வரைக்கும் ஈவன் குளோபலி ஸ்பீக்கிங் இந்த ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இது வரைக்கும் அவங்க தெரிவிச்சிருக்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் நால மட்டும் இல்லை, இது வந்து டிமாண்டுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த டைமில் அப்படின்றாங்க. அண்ட் அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போய் பார்க்கும்போது ஃபார் த பாஸ்ட் 2 years பிள்ளைங்க வந்து வீட்டில் இருந்ததுனால பெருசாக கோல்ட் அண்ட் ஃப்ளூ ஆர் ஃபீவர் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ரொம்ப இல்லை. பட் இப்போ மீண்டும் அவங்க வந்து பேக் டு ஸ்கூல், பேக் டு சோஷியல் இவெண்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் இந்த மாதிரியான ரிட்டர்ன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி இதுக்கான தேவை இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து நிறையவே கோல்ட் சிம்டம்ஸ் வருது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மருந்துகள் வந்து இன்னும் ஜாஸ்தியான டிமாண்டில் இருக்குது. அண்ட் இதை வந்து கீப் அப் பண்ண முடியல அப்படின்னு தான் மேனுஃபேக்சரர்ஸ் சொல்கிறாங்க. பட் ஹோப்ஃபுல்லி இது சீக்கிரமே முடிஞ்சிடும். நாங்கள் வந்து இப்போது ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தான் ஜான்சன் அண்ட் ஆட்வில் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் ரெண்டுமே சொல்லியிருக்கிறாங்க.
ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஷார்ட்டேஜ் வந்து சீக்கிரமே முடியணும் தான் எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு ஆஃப் த ஷெல்ஃப் வந்து இந்த மெடிகேஷன்ஸை ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. நான் அப்படியே வாங்கினாலும் நிறைய இடங்களில் வந்து லிமிட்டேஷன்ஸோட தான், அதாவது ஒருத்தர் வந்து 1 இல்லை 2 மருந்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான லிமிட்ஸோடு தான் விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த ஷார்ட்டேஜ் வந்து சீக்கிரமே நிறைவுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஆன் த சேம் லைன் மருந்தை பற்றி பேசுகிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்க்க போனீங்கன்னா கோவிடுக்கான பூஸ்டர் ஷாட்ஸ். அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒமிக்ரான் BA4 அண்ட் BA5 இந்த ரெண்டு வேரியண்ட்டை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரியான இந்த கோவிட் பூஸ்டர் ஷாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஃபார் எனிபடி ஓவர் தி ஏஜ் ஆஃப் 12 வந்து நீங்கள் இந்த மெடிகேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து நீங்கள் செகண்ட் டோஸை வந்து எடுத்ததுலேருந்து 3 to 6 monthsக்குள்ளே இந்த தேர்ட் டோஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டான இந்த ஃபால் சீசன் ஃப்ளூ சீசனுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிறதுனால இந்த பைவேலண்ட் கோவிட் வேக்சின் வந்து ரொம்ப முக்கியமான ஃபைட் அகேன்ஸ்ட் கோவிட் வந்து இந்த வேக்சின் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ளூ சீசன்றதுனால ரொம்ப ஜாஸ்தி ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வேக்சின் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த் கனடா வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இதுக்கான ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அண்ட் ஹெல்த் கனடா சார்பில் சுப்ரியா சர்மா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து வேக்சின் எடுக்கலாமா கூடாதா அப்படின்றது வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து இது பூஸ்டர் ஷாட் எவ்ரி இயர் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்லோலி நம்ம வந்து கோவிட் ரொம்ப வாஸ்ட்டாக பரவிட்டு தான் இருக்குது. பட் அதோட வீரியம், அதாவது அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருக்கு. எப்படி சொல்கிறது, அதோட பாதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸில். பட் ஸ்டில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி இது வந்து ஃப்ளூ சீசனை நம்ம வந்து எப்படி எதிர்கொள்கிறோமோ, ஃப்ளூ ஷாட்ஸ் போட்டுக்கிட்டு அண்ட் இதுக்கான மருந்துகள், ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸை வச்சு இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கோவிடையுமே வந்து வரும் காலத்தில் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் இது என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வருது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஹெல்த் கனடா வந்து இது வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து மேனேஜ் பண்ணணும் அண்ட் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது வந்து எவ்ரிடே ரீசர்ச்சில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து எந்த மாதிரியான ரீசர்ச் அண்ட் என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வருது அப்படின்ட்டு. கோவிட் வந்து நம்ம ஆன் த ஹோல் நம்ம வந்து கம்யூனிட்டி லெவலில் வந்து ரொம்ப ஜாஸ்தி பரவினாலுமே அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம கொண்டு வந்திருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்னுமே பேஷண்ட்ஸ் வந்து கோவிட்னால் பாதிக்கப்பட்டவங்களோட நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துகிட்ருக்குது. தி ஒன்லி பிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கான வேறு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போதைக்கு பாதிக்கப்பட்டுட்ருக்குறாங்க. ஸோ ஜென்ரல் பாப்புலேஷன் வந்து இதுக்கான எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நம்புகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்த் கனடாவிலேருந்து சுப்ரியா சர்மா அவர்கள் இந்த வேரியண்ட் வேக்சின் வந்து பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். For this reason, it is called a bivalent vaccine. Vaccines are often adapted to better match circulating variants to provide broader protection against them. This particular vaccine contains mRNA from both the original SARS-CoV-2 virus and mRNA from the Omicron BA4 and BA5 subvariants. This is the second bivalent COVID-19 vaccine authorized by Health Canada. On September 2nd, we authorized Moderna's BA1 bivalent booster for people 18 years of age and older. Both of these vaccines will produce a strong immune response and are expected to provide improved protection against Omicron and its subvariants circulating in Canada. Health Canada received Pfizer-BioNTech's submission for this vaccine on September 2nd, and the submission included safety and immune response data from Pfizer-BioNTech's clinical trial for its Omicron BA1 adapted bivalent vaccine, as well as preclinical and manufacturing data about the Omicron BA4, BA5 adapted bivalent vaccine. Health Canada has extensive experience with strain changes for annual influenza vaccines, and for this review, Health Canada used similar principles and processes. Preclinical data obtained from the animal studies
showed that a booster dose of the BA4, BA5 bivalent vaccine triggered a strong immune response against Omicron subvariants BA1, BA2, BA4, and BA5, as well as the original strain of the virus. As part of our review, Health Canada also considered data on the safety and effectiveness of the original Pfizer-BioNTech COVID-19 vaccine, which has been safely administered to millions of people in Canada and around the world. The vaccine safety profile is expected to be comparable to that of the original COVID-19 vaccines, for which a large amount of data is available. It's worth noting as well that in the U.S., nearly 5 million doses of this new Pfizer-BioNTech bivalent vaccine have already been administered, and no new safety signals have emerged. As it does with all health products, Health Canada will monitor emerging real-world safety and effectiveness data on the vaccine and will take immediate regulatory action if any concerns arise. It's important to remember that vaccination continues to be one of the most effective tools that we have available to protect against COVID-19. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. ஸோ இந்த வாரம் லாங் வீக்கெண்ட், தேங்க்ஸ் கிவிங் டே ஆன் மண்டே. ஸோ அந்த வகையில் டொரண்டோ பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. நிறைய என்ன சொல்கிறது, அட்ராக்ஷன்ஸ், கனடா ஒண்டர்லேண்டாக இருக்கட்டும், கேசலோமா, சிஎன் டவர், ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர், அக்வேரியம், ராயல் ஒன்டாரியோ மியூசியம், ராம், ஆர்ட் கேலரி, ஆகாகான் மியூசியம், டொரண்டோ ஜூ, இந்த இடங்கள் எல்லாமே திங்கட்கிழமையுமே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு லாங் வீக்கெண்ட். நிறைய மால்களுமே ஓப்பனாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் சில மால்கள் மூடியும் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஷர்வே கார்டன்ஸ், ஷாப்ஸ் அட் டான் மில்ஸ், ஸ்கார்பரோ டவுன் சென்டர், ஃபேவி மால், டஃப்ரின் மால் இதெல்லாம் வந்து க்ளோஸ்ட். பட் ஈட்டன் சென்டர், பர்மனாட், டொரண்டோ ப்ரீமியம் அவுட்லெட்ஸ், வான் மில்ஸ் இந்த மாதிரி இடங்கள் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேமிலி கேதரிங்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாப்பிங் எந்த வாரியான இருந்தாலுமே இந்த லாங் வீக்கெண்ட் நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபால் சீசன்றதுனால பியூட்டிஃபுல் ட்ரையல் ஹைக்கிங் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் நம்ம மெதுவாக சோஷியலைசிங் செக்டருக்குள்ளே வந்துட்டோம். மீண்டும் இந்த மாதிரியான இடங்கள் வந்து திறந்துருக்கிறது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 years இந்த இடங்கள்லாம் வந்து கோவிட்னால் க்ளோஸ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த வகையில் பியூட்டிஃபுல்லான லாங் வீக்கெண்ட் இருக்க தான் போகுது. எல்லாருமே பேக் டு நார்மல் என்ஜாய் பண்ணணுன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச். இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருந்துச்சு, மற்ற கண்ட்ரி கரன்சிஸோட கெனேடியன் டாலர் அப்படின்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 276 இலங்கை ரூபாய், இந்தியா 61 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.75 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.66 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.14 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா
வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கெனேடியன் எக்கானமி பற்றி நம்ம நிறையவே இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்னுமே மெதுவாக குறைஞ்சிருக்கு. 0.2% மறுபடியும் குறைஞ்சு 5.2% இருக்குது செப்டம்பரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த எக்கானமி வந்து ஆல்மோஸ்ட் 21,000 நியூ ஜாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதனால் வந்து நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்பேர்ட் டு ஒன்டாரியோ அண்ட் கியூபெக். ஸோ இந்த வகையில் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் பிரின்சஸ் எட்வர்ட் ஐலண்ட் அண்ட் ஒன்டாரியோ இந்த ரெண்டு கண்ட்ரீஸ், இந்த ரெண்டு ப்ராவின்சஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. பட் மற்ற ப்ராவின்சஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வேஜஸுமே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆவரேஜ் அவர்லி வேஜ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா $31.67 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அகேன் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கெனேடியன் எக்கானமி வந்து செப்டம்பருக்கு முன்னாடி 3 கான்சிக்யூட்டிவ் மந்த்ஸோட ஜாப் லாஸஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஆகஸ்ட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.2% இருந்துச்சு வந்து. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை விட அதோட ப்ரீவியஸ் மந்த் அதாவது ஜூலையில் வந்து 4.9% இருந்திருக்கு. ஸோ இது வந்து ரெக்கார்ட் லோ ஆஃப் லாங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ரெண்டு நியூஸ் நம்ம பார்த்தோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டு வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்ற ரெண்டு நியூஸுமே வந்து ரொம்ப பேரலாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா நிறையவே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதனால தான் வந்து நிறைய பேர் அவங்க ஹையர் பண்ணுறதுனால நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கோவிட்க்கு அப்புறம் எக்கனாமிக் ரீக்ரோத் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஹோப்ஃபுல்லி இந்த கோவிட்னால நடந்த இந்த 2 இயர்ஸில் வந்த எக்கனாமிக்கல் லாஸஸ் வந்து கூடிய சீக்கிரமே இந்த மாதிரியான விஷயங்கள்னால, இந்த மாதிரியான ஜாப் இன்க்ரீசஸ், வேஜ் இன்க்ரீஸ்னால சரியாகணும். எக்கனாமிக்கலி குளோபலி ஸ்பீக்கிங் இந்த எக்கானமி வந்து திரும்பி நார்மலைஸ் ஆகணும் தான் எதிர்பார்க்குறோம். அகேன் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட ட்ரெண்ட் எந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் கொண்டு வருது அப்படின்ட்டு. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் ரொம்பவே சந்தோஷமான செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். வெதர் ரிப்போர்ட். ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கெண்ட் வந்து வார்மராக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் ஆஃப்கோர்ஸ் ஃபால் சீசன் ரொம்ப பெருசாக ஆசைப்பட முடியாது. பார்க்கலாம் என்ன மாதிரியான வெதர் ரிப்போர்ட் டொரண்டோ மற்றும் மற்ற முக்கியமான சிட்டிஸில் நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 13°C, அதி குறைந்த வெப்பநிலை 9°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் அணிந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17°C, அதி குறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 12°C, அதி குறைந்த வெப்பநிலை 9°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, அதி குறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, அதி குறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301.
முக்கியமான செய்திகளை நம்ம வந்து நம்மளோட வேரியஸ் செக்மெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் நம்மளோட அடுத்த செக்மெண்ட் செய்திகளுக்குனே ஸ்பெசிஃபிக்கான செக்மெண்ட், நியூஸ் செக்மெண்ட். இதில் டொரண்டோவில் மட்டும் இல்லை, மற்ற முக்கியமான ப்ராவின்சஸ்லேயுமே சிட்டிஸ்லேயுமே நடந்துகிட்ருக்கிற செய்திகளை பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குதுன்றதை இன்னும் விலாவரியாக பார்க்க போகிறோம். நியூஸ் செக்மெண்ட் பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் canada.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சர்வதேச மாணவர்கள் அதிக நேரம் வேலை செய்ய கனேடிய அரசாங்கம் தற்காலிக அனுமதி வழங்குகிறது. தற்போதைய தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முயற்சியில் சர்வதேச மாணவர்களை வாரத்திற்கு 20 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய அரசாங்கம் தற்காலிகமாக அனுமதிக்கும் என இன்று அறிவிக்கப்பட்டது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றம் 2023ஆம் ஆண்டு இறுதி வரை அமலில் இருக்கும் என குடிவரவு அமைச்சர் ஜியான் ஃப்ரேசர் தெரிவித்தார். இந்த மாற்றம் கோவிட் தொற்றுக்கு பின்னரான பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். அதேவேளை மாணவர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் எனவும் அவர் கூறினார். 2022ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் 1 மில்லியன் வேலை வெற்றிடங்கள் உள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மாணவர்கள் தங்கள் கல்வி அனுமதிகளை நீடிக்க விண்ணப்ப செயல்முறையை தானியக்கமாக்க உதவும் ஒரு திட்டத்தையும் இன்று அமைச்சர் ஃப்ரேசர் அறிவித்தார். இந்த புதிய செயல்முறை சில விண்ணப்பங்களை தானாக அங்கீகரிக்க அனுமதிக்கும். ஆனாலும் இந்த செயல்முறை தானாகவே விண்ணப்பங்களை நிராகரிக்காது என கூறப்படுகிறது. இந்த விண்ணப்ப செயல்முறை குடியேற்ற பின்னடைவை குறைக்கும் என அமைச்சர் கூறினார். ஃபைசர் கோவிட் பூஸ்டர் தடுப்பூசியை பயன்படுத்த ஹெல்த் கனடா என்று ஒப்புதல் அளித்துள்ளது. இது ஒமிக்ரான் மாறுபாட்டின் BA4, BA5 விவகாரங்களை குறிவைக்கிறது. இந்த தடுப்பூசி குறைந்தது 12 வயதுடையவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதன்மை தடுப்பூசி தொடரின் 2வது டோஸ் அல்லது மிக சமீபத்திய பூஸ்டர் தடுப்பூசியின் பின்னர் 3 முதல் 6 மாதங்கள் வரை இது வழங்கப்படலாம். இந்த நிலையில் இலையுதிர் காலத்து தேவையை ஈடுகட்ட போதுமான தடுப்பூசிகளின் விநியோகத்தை கொண்டிருப்பதாக கனடாவின் துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஹோவார்ட் ஜோக் என்று கூறினார். கடந்த மாதத்துக்கான வேலையற்றோர் விகிதம் 5.2% குறைவடைந்தது. கனேடிய பொருளாதாரம் கடந்த மாதம் 21,000 புதிய வேலைகளை இணைத்துள்ளது. கனடிய பொருளாதாரத்தில் தொடர்ந்து 3 மாத வேலை இழப்புகளுக்கு பின்னர் கடந்த மாதம் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு காணப்பட்டுள்ளது. இன்றைய அறிக்கை ஊதியங்கள் தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் காட்டுகிறது. செப்டம்பர் மாதத்தில் ஊதியம் கடந்த ஆண்டை விட 5.2% அதிகரித்துள்ளது. இது 4வது மாதமாக 5% அல்லது அதிக ஊதிய வளர்ச்சியை குறிக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் வருடாந்த பணவீக்கம் 7% இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானிய ஆட்சியின் உயர் அதிகாரிகளுக்கு கனடா நிரந்தர தடை விதித்துள்ளது. ஈரானிய ஆட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் நாட்டிற்குள் வர கனடா நிரந்தரமாக தடை விதித்துள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட ஈரான் புரட்சிகர காவலர்களை நாட்டிற்குள் நுழைய கனடா தடை விதித்துள்ளது. ஈரானுடனான நிதி பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்துவதுடன் புதிய அனுமதி அமலாக்க நடவடிக்கைகளை பின்பற்ற உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்தார். எதிர்ப்பாளர்கள் மீதான வன்முறை ஒடுக்குமுறை குறித்து ஈரான் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான கண்டனங்களுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
ஹாக்கி கனடாவுக்கான ஆதரவை இடைநிறுத்த நேக்கி நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் ஹாக்கி கனடாவிற்கு நிதியுதவி செய்யப் போவதில்லை என முடிவு செய்துள்ள பெரு நிறுவனங்களின் பட்டியலில் நேக்கி இணைந்துள்ளது. பாலியல் வன்கொடுமைகளை கையாண்ட விதம் குறித்து ஹாக்கி கனடா தொடர்ந்தும் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் நிலையில் இந்த முடிவை நேக்கி எடுத்துள்ளது. ஏற்கனவே கெனடியன் டயர், டெலஸ், டிம் ஹோட்டன்ஸ், ஸ்கொஷியா வங்கி, எஸ்ஓ உள்ளிட்ட பெரு நிறுவனங்கள் பலவும் ஹாக்கி கனடாவிற்கான ஆதரவை இடைநிறுத்த தீர்மானித்துள்ளன. ஆல்பர்டா மாகாண யூசிபி தலைமை பதவியை டேனியல் ஸ்மித் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அவர் ஆல்பர்டா மாகாணத்தின் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆல்பர்டாவிற்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் இது என ஸ்மித் கூறினார். 6வதும் இறுதியுமான வாக்குச்சீட்டில் ஸ்மித் வெற்றி பெற்றார். யூசிபி தலைவரும் முதல்வருமான ஜேசன் கெனி அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சரான டிராவிஸ் டோய்ஸ் தலைமை போட்டியில் 2வது இடத்தை பெற்றார். ஸ்மித் 53.77% வாக்குகளையும் டோய்ஸ் 46.23% வாக்குகளையும் பெற்றனர். இன்று ஆரம்பமான அமெரிக்கன் லீக் வைல்ட் கார்டு தொடரில் டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அணி தோல்வியடைந்தது. இன்று செட்டில் மைனர்ஸ் அணியை ப்ளூ ஜேஸ் அணி எதிர்கொண்டது. இன்றைய ஆட்டத்தில் மைனர்ஸ் அணி 4-0 என்ற ஸ்கோர் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தேவை ஏற்படின் 3வது ஆட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த தொடர் டொரண்டோவில் ரோஜர்ஸ் சென்டரில் நடைபெறுகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்னைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் நிறைய செய்திகள் பார்த்தீங்க. ஸோ இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் திங்கட்கிழமை நெக்ஸ்ட் வீக் லாங் வீக்கெண்ட். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்களை நாங்கள் மீட் பண்ண போகிறோம். நிறைய முக்கியமான செய்திகள் கண்டிப்பாக அன்றைக்குமே நடந்துகிட்டு இருக்கிறோம். அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோட இணைந்து 9 மணிக்கு செவ்வாய்க்கிழமை எங்களோட இணைந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.